லாஸ்ட் டைம் vlog பண்ண முடியாத காரணத்தினால மறுபடியும் அதே இடத்துக்கு vlog பண்ணுறதுக்காகவே வந்திருக்கேன். ஒரு வண்டி இல்லை, ஒரு சவுண்ட் இல்லை, தனியாக போயின்னு இருக்கும், டவர் சுத்தமாக இல்லை. இப்போ பாருங்கள் காய்ஸ், ஐயோ மாடெல்லாம் நாங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. வந்துட்டாங்க நம்ம பையன். எப்படியோ பாருங்க காய்ஸ், இந்த ஒரு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், அங்கே போகிறதுக்கு வண்டி போகிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்குது. பட் இந்த சைடு பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை நிக் பண்ணி ஆள் போடுவாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டீஸ்லாம் வரும். ஏன் வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃபைனலி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரூட்டை வந்திருப்போம், போயிட்டு பார்த்தேன். ஸோ அட்வென்ச்சராக பயங்கரமாக இருந்துச்சு ரூட்டெல்லாம். ஸோ மறுபடியும் அதனால் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துட்டோம். போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போயின்னு இருக்கும். செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ரோடு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த சைடு. அது கொஞ்சம் தூரம் மட்டும்தான் ஒரு ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மூத்தான ரோடு வந்துடுது. ஃபைனலி கேஆர்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை நிக் பண்ணி ஆளில் போட்டுவாங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும். அதே சமயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை சர்ச் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணி விட்ருங்க. கிட்டத்தட்ட 1K அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிளைமேட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக போயிடுது. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3:30 மேலே ஆயிடுச்சு. இந்த டைம் தான் ஏறின்னு இருக்கும். ஸோ நைட் டைமில் வரது எவ்வளோ ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில். பட் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு தான் எடுக்க போகிறோம். வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஃபன்னும் என்டர்டெயின்மெண்ட்டு, த்ரில்லிங்கு, அட்வென்ச்சர் எல்லாமே இருக்கும். வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்கள். பட் இந்த ஆஃப் ரோடு தாங்க சுத்தமாக முடியல. கொஞ்சம் தூரம் தான் இந்த ஆஃப் ரோடு. அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ரோட் ரைடு உங்களுக்காக காத்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மழை வேறு வர மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. விளாக் கண்டினியூ பண்ண முடியாது மழை வந்துச்சுன்னா. அது வேறு ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது கேஆர்எஃப். லாஸ்ட் டைம் vlog பண்ண முடியாத காரணத்தினால மறுபடியும் அதே இடத்துக்கு vlog பண்ணுறதுக்காகவே வந்திருக்கேன். போயிட்டு பார்ப்போம். இப்போது பாருங்கள் காய்ஸ். ஓகே கேஆர்எஃப், நான் கொஞ்சம் கிட்டே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் காய்ஸ் ஆஃப் ரோடெல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் ஃபைனலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மெயினான ஒரு ஹில்ஸ்ட்டு, அதாவது ஹேர்பிண்டு, ரொம்ப ரொம்ப மோசமான ஹேர்பிண்டில் போகிறோம். ஸோ நிறைய ரிஸ்க் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு போகுதுன்னு தெரில. ஸோ பசங்க 2 பேர் பின்னாடி வந்துன்னு இருக்காங்க. ஸோ டீப்பான ஃபாரஸ்ட்டு, சுத்தமாக டவரே இல்லை இங்கே. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா சிம்மே காட்டலைங்க. மழை வேறு போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பார்த்துக்கலாமே. பட் இந்த சைடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு பிளேஸும் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஆஃப் ரோடு, பயங்கரமான ஆஃப் ரோடு. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது பிளெயினான ரோடு பார்க்கும்போது. குறியுரை வளைவு மெதுவாக செல்லவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஹேர்பின் பெண்டு. இதுக்கப்புறம் தான் இருக்க போகுது. இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். இது கம்மி, போக போக பாருங்கள் சரியான ஹேர்பின் பெண்டு வரும். அப்படியே அந்த ஒரு வியூவை பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ கேஆர்எஃப் நான் அடி சொல்கிறது, ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்து பொறுமையாக நிதானமாகவே போய்க்கோங்க. அண்ட் தென் ஹேர்பேண்டில் ஹாரன் மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி. பட் இந்த சைடெல்லாம் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. பார்த்து பொறுமையாக போய்க்கோங்க. ஏன்னா இந்த சைடு டவரும் இல்லை. எதுனா ஒன்று ஆனால் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக போகணும். இங்கே பாருங்கள் கேஆர்எஃப், இவ்வளோ தான் ரோடு. இதுலேயே ஹில் ஸ்டேஷன்னா செம்ம. நம்ம பசங்க கீழே வராங்க, வரட்டும் நம்ம போகலாம். அது வரையும் பட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:30 ஆக போகுது. அதே மாதிரி நைட் டைமில் இதில் கீழே இறங்குறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதுதான் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம். பாருங்கள் கேஆர்எஃப், பயங்கரமாக இருக்குது. ஸோ வியூ இருங்க, மேலே போயிட்டு அந்த ஒரு வியூவை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பாருங்க கைஸ், இந்த
இந்த மாதிரி ரோட்லலாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இருக்குது. ஸோ பார்த்து பொறுமையாக நீங்கள் தான் வரணும். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ மழை ஓரளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா vlog பண்ண முடியாது. ஏன்னா மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறேன். பசங்க வேறு இன்னும் ஆளே காணோம். எங்கே வராங்களா இல்லையான்னு தெரில. நான் முன்னாடி வந்துட்டேன். கிளைமேட் வேறு ரொம்ப வர மாதிரி இருக்குது. கிளைமேட்டு சொல்லப்போனால் அங்கே ரூட்டை பாருங்க. ஒரு வண்டி இல்லை, ஒரு சவுண்ட் இல்லை, தனியாக போயின்னு இருக்கும். டவர் சுத்தமாக இல்லை. வைல்டு அனிமல்ஸை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். வாய்ஸ் அங்கே பாருங்கள், அந்த ஒரு வியூவை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. இன்னொரு ஹேர்பின் பெண்டு பயங்கரமாக இருக்குல்ல. பட் இந்த சைடெல்லாம் நிற்கக்கூடாது. ஏன்னா ஒன்வே ரூட்டு ரொம்ப டேஞ்சர். அதனால் இந்த ஹில் ஸ்டேஷன் பேர் ஏதோ ஒன்று கைஸ் நான் கீழே ஆட் பண்ணுறேன். சப்டைட்டில் ஆட் பண்ணுறேன் அந்த ஹில் ஸ்டேஷன் பேர் பார்த்துட்டு. இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. பயங்கரமாக இருக்குங்க. நம்ம பசங்க தான் ஆளே காணும். வரான் இல்லை, அவங்க இல்லை, வேறு யாரும். நம்ம பசங்க ஆளே காணுங்க. ஐயோ மாடெல்லாம் நாங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. அண்ட் தென் கைஸ் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேலே போகிற வரைக்கும் மழை கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா அப்படியே vlog கண்டினியூ பண்ணிவிடுவேன். கொஞ்சம் மழை வேகமாக வர மாதிரி இருந்தால் vlog கண்டினியூ பண்ண முடியாது. மன்னித்துக்கொள்ளவும். கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிடும். அதுக்கப்புறம் இடி மின்னல் மழை எது இருந்தாலும் பரவாயில்ல, புயலாக இருந்தாலும் பரவாயில்ல, vlog பண்ணுவோம். இங்கே பாருங்கள் guys எப்படி இருக்குன்னு. யாருமே இல்லை ரோட்டில், நம்ம மட்டும்தான் இருக்கோம். மழை ஒரு பக்கம் பெய்யுது. பட் இருந்தாலும் இந்த ஒரு வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க இந்த ரூட்டெல்லாம். சீரியஸி அல்டிமேட்டாக இருக்குது. வராங்க பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனை பிடிச்சதே அந்த ஒரு பீஸ் தான். யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஆளுங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. இந்த சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ரிஸ்க்கு. ஏன்னா நடுவில் எதுனா ஒன்று ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. டவரும் சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுத்துங்கள உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இருக்கிற கருத்தை ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. மழை வேறு பெஞ்சுனே இருக்குது. கேமராவில் மழை தண்ணி நிற்கும்னு நினைக்கிறேன். கைஸ் ஐ திங்க் வந்துட்டோம் மேலே. ஆமாம், போன டைம் சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போனேன். ஸோ லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே இருந்து மட்டும் லாஸ்ட்டாக எண்டு பண்ணியிருப்பேன். பட் அப்போ கொஞ்சோண்டு பார்த்துட்டு போயிட்டோம். பட் மறுபடியும் இந்த ரூட்டு நல்லா இருக்குன்ற காரணத்தினால vlog பண்ணலாம், வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இப்போ இன்றைக்கி இந்த முறை வந்திருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஒரு ஸ்பாட்டும் இந்த சைடு. மழை தாங்க ஒரு பக்கம். ரெயின் கோட் வேறு எடுத்துகிட்டு வரல, மழை பெய்யாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே வந்துட்டேன். பட் அங்கே பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. பட் நேரில் பார்க்கும்போது சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்குது. கேரஃபே இது வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணினே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பாருங்கள் கைஸ். ஸோ இந்த ஒரு வில்லேஜ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லேஜு. செம்மையாக இருக்கும் இந்த வில்லேஜ். நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது அதை நோட் பண்ணேன். இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் அவ்வளோ ரிச் இல்லை. பட் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க.
பயங்கரமாக இருக்குங்க இந்த சைடெல்லாம். வந்துட்டாங்க நம்ம பையன் எப்படியோ. ஸ்பீட் பிரேக்கு. ஸோ இதுதாங்க இந்த ஒரு வில்லேஜு. சுற்றி பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்குறாங்க லேக்காண்ட பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே ஒரு லேக் இருக்குது, அது மட்டும்தான் ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை, பார்ப்போம். இந்த சைடு தான் இங்கே ஒரு லேக் இருக்குது. அது அந்த லேக்கை பார்த்துட்டு மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. காய்ஸ் ஃபைனலி அந்த ஒரு லேக் கிட்ட வந்துட்டோம். இதுதான் நினைக்கிறேன் அந்த ஒரு வியூ பாயிண்ட். ஸோ இந்த சைடு தான் அந்த லேக்கான வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த லேக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாம். என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடியா பார்ப்போம். ஓ மை காட். ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும். அங்கே போகிறதுக்கு வண்டி போகிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இருக்குங்க. வாவ், சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்குது. போன டைம் வந்து இந்த சைடு வரல, அங்கேருந்து அப்படியே போயிட்டேன். பட் இந்த சைடு பாருங்க பயங்கரமாக இருக்குங்க. சரி ஓகே கேரஃபே, நான் இங்கே சில பல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலி இந்த ஒரு ஹில்ஸை விட்டு கீழே இறங்கிட்டோம். பட்டு சீரியஸாக சொல்கிறேன், இயற்கையோடு வாழ்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹில் ஸ்டேஷன் இது. ஸோ இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை தான். பட் இருந்தாலும் அந்த சில ஒரு லேக்கு, அந்த ஒரு ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. சீரியஸ்லி கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப்பாக வரலாம். பட் சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக ஒரு மாதிரி நல்லா வாழ்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த ஒரு கிராமத்தை விட்டு கிளம்பிட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:46 ஆகுது கரெக்டாக, எக்ஸாக்டாக. பட் இருட்டுறதுக்குள்ளே கீழே இறங்கணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரு. உங்களுக்கே தெரியும் வர வழியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அந்த லேக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு சில ரூட்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி ஆச்சுங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாவ், இப்போ நீங்கள் கிளைமேட்டு தாங்க, ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் மட்டும்தான் பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு சில வியூ பாயிண்ட் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. வாவ், பொறுமையாக போனோம் ப்ரோ, பொறுமையாக போ ப்ரோ, பொறுமையாக போ சொல்லு. லாஸ்ட் டைம் வரும்போது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சு நான். இதோ இந்த மாதிரி தான். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக போனோம். சொன்னேன் நான், கேட்டியா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மெயின். இல்லை வேணாம் நான் போகிறோம். ஸோ அந்த சைடு வந்து ஒரு பழம் வைத்தோம். அது என்ன பழம்னா பாலைவனத்தில் இருக்கும் இல்லையா, அது பேர் சரி என்ன வர மாட்டேங்குது. கள்ளி செடி இல்லை, ஆமாம் கள்ளி செடின்னு தான் நினைக்கிறேன். அந்த செடி பேர் சரியாக தெரில. அந்த முள்ளாக பாலைவனத்தில் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த செடியில் ஒரு பழம் வரும் ரெட் கலரில், ஸ்ட்ராபெரிஸ் மாதிரி. ஸோ அந்த பழம் போன முறை அறுத்துட்டு போனோம். இப்போ யாருக்கலாம்னு கேட்டார். இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது ரோட் வியூ பாருங்கள் நீங்களே. ஸோ இந்த கிளைமேட்டோட சேர்த்து சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்குது. அந்த ஒரு சின்னஸோட ஐ திங்க் ஏர்பின் பெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, பொறுமையாக போய்க்கணும். ஏர்பின் பெண்டில் மெயினானது ஹாரனு, அதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிப்போம். பயங்கரமாக இருக்குது. வாவ், சீரியஸ்லி இந்த ஒரு ஹில் ஸ்டேஷனு பயங்கரமாக இருக்குங்க. மற்ற ஹில் ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி நேச்சரை பொறுத்தே இருக்குது. பயங்கரமாக இருக்குது இந்த ஒரு வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட்டும் சரி. ஸோ இந்த சைடு மரங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா வியூ பாயிண்ட் அருமையாக தெரிஞ்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சு. ஸோ அதை குறை சொல்ல முடியாது இல்லையா.
பட் மரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்துருக்கும் வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், எதுவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டு போனோம். கைஸ், நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன யூடியூபர் தான். பட் சில பேர் வந்து என்கிட்ட வந்து ப்ரோ நீங்கள் கேஆர்எஃப்பா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வார்த்தையால் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ப்ரோ நல்லா பண்ணுற ப்ரோ, இதே மாதிரி கண்டினியூ பண்ணு ப்ரோ, கண்டிப்பாக உன்னோட கோலை அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு? இந்த ஒரு வீடியோ போட்டதால் இந்த ஒரு உள்ளங்கள், நல்ல நல்ல உள்ளங்கள், நல்ல நல்ல மனிதர்களை நம்ம அதை எப்படி சொல்கிறதுனா, வா இந்த சைடு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப சின்ன ஏர்பின் பெண்டு, அது பயங்கரமாக இருக்குது. ரொம்ப டவுனில் சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த ஒரு ஆஃப்ரோ, அந்த ஒரு ஏர்பின் பென்ஸ் எல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போய்க்கணும். இங்கே பாருங்க guys, இந்த ஒரு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. வாவ். தென் guys, நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு போங்க. ஸோ ஹெல்மெட் வந்து உங்களோட உயிரை ரொம்ப ரொம்ப காப்பாற்றும். நான் ஒரு சில இன்சிடெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கினேன் நான். சரிங்களா, எனக்கே கூட 1-2 இல்லை 3 டைம்ஸ் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. பட் அந்த டைம்லலாம் எனக்கு ஹெல்மெட் மட்டும் தான் ரொம்ப சேவ் பண்ணியிருக்கு. ஸோ கால் கை அடிப்பட்டது கூட அது சீக்கிரமாக சரியாயிடும். பட் தலையில் அடிப்பட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. பட் இது ஹெல்மெட் எல்லாம் தேஞ்சின்னு போகிற மாதிரிலாம் கீழே வந்திருக்கேன். பட் ஹெல்மெட் மட்டும் அந்த டைமில் இல்லைன்னா நான் அப்போ ரியலைஸ் பண்ணேன் ஹெல்மெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் எங்கன்னா வெளியே போகிறதா இருந்தால் தயவு செஞ்சு ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு போங்க. நான் அவங்கக்கிட்ட ஹெல்மெட் இல்லை, பட் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவாங்க, நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ரைடு கண்டிப்பாக ஹெல்மெட்டோடு தான் வரணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு, அதாவது கட்டிங்கில் நேராக எப்பவுமே நேராக பார்க்கக்கூடாது. நம்ம போகிற டைரெக்ஷனில் பார்த்தா தான் பைக் வந்து நம்மளோட பாடி கண்ட்ரோலால் அந்த சைடு போகும். இது ஒன்று சின்ன ஒரு ட்ரிப்பு, ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நேராக பார்த்தோம்னா நம்மளோட மைண்டு நேராக தான் எடுத்துன்னு போகணும், நேராக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கின்னு நேராக தான் போக பார்ப்போம். அதனால் பயங்கரமாக இருக்குங்க. சரிங்க கேஆர்எஃப், நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஃபைனலி வந்து நம்ம ஹில்ஸ் விட்டு கீழே இறங்கிட்டோம். ஸோ தென் செம்மையாக இருந்துச்சு அட்வென்ச்சரெல்லாம். பட் அதிகமாக என்ன ஒன்றுனா ஆஃப் ரோடு தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை நிக் பண்ணி ஆள் போட்டுவாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டீஸ்லாம் வரும். ஏன் வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி புது யூடியூபர்ஸ் வளரணும்னா உங்களோட உதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தான் டைன் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு தரமான கண்டென்ட்டில், தரமான ஒரு ஸ்பாட் ரைடிங்கில் பார்த்துக்கலாம். ஸோ பாய்.